ஈஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கருப்பண சுவாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய, அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுக சேனல் அன்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். குரோதி வருடம் மார்கழி மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையான இன்று டிசம்பர் 22, 2024 பஞ்சாங்கத்தின்படி திதி 2:32 வரை மாலை வரை சப்தமி, பின்னர் அஷ்டமி, நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம், யோகம் ஆயுஷ்மான் 7 இரவு வரை, அதன்பின் சௌபாக்கியம், கரணம் பவம் 2:32 இரவு வரை, பிறகு பாலவம் 3:48 காலை வரை, பிறகு கௌலவம், சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்னைக்கு மேல் நோக்கு நாள், பிறை தேய்பிறை. திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமான் கோயில்ல குளக்கரை ஆஞ்சநேயருக்கு திருமஞ்சன சேவை. இன்றைய கண்ணூறு கழித்தல் சூரிய வழிபாடு மிகவும் நன்று. இன்னைக்கு கிரக நிலவரங்கள் பார்த்தீங்கன்னா, ரிஷபத்துல குரு, கடகத்துல செவ்வாய், கன்னியில கேது, விருச்சகத்துல புதன், தனசுல சூரியன், மகரத்துல சுக்கிரன், மீனத்துல கும்பத்துல சனி, மீனத்துல ராகு. சந்திராஷ்டமம் திருவோண நட்சத்திரம். நல்ல நேரம் காலை 7:45 8:45, மாலை 3 மணிலேருந்து 4 மணி வரை. கௌரி நல்ல நேரம் 10:45 11:45, மாலை 1:30 மணிலேருந்து 2:30 மணி வரை. ராகு காலம் 4:30 மணிலேருந்து 6 மணி வரை. குளிகை 3 மணிலேருந்து 4:30 மணி வரை. யமகண்டம் 12 மணிலேருந்து 1:30 மணி வரை. இன்று ஞாயிற்றுக்கிழமையில பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சூரிய வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. இன்னைக்கு சப்தமி திதி ரொம்ப நல்ல நாளாக இன்னைக்கு பார்க்கப்படுகிறது. இன்னைக்கு கிரக நிலவரங்களுடைய ஒவ்வொருத்தருடைய சந்திர அடிப்படையில் ராசி பலன்களை பார்த்து வருவோம். மேஷ ராசிக்காரங்க பயணங்களால் இன்னைக்கு அனுகூலம் உண்டு. ஒவ்வொரு இடத்துக்கும் இடைப்பெயர்ச்சி, வாகனத்தில் செல்லக்கூடிய விஷயங்கள், தொலைதூர பயணம், சிறு தூர பயணம் அப்படிங்கிறதுலாம் ஏற்படும். சில பேருக்கு இரவு நேர பயணமும் ஏற்படும். நீங்கள் மிக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு இருக்குது. அதனால் யோசித்து செயல்படுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் உத்தியோகத்தில் இருந்தாலும் ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு யோசித்து செயல்படுங்க. தொழிலில் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. ரிஷப ராசிக்காரங்க செலவுகளை அதிகரிக்கக்கூடிய நாள். இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு உச்சாணியை தொடக்கூடிய விஷயமாக இன்னைக்கு ரிஷப ராசிக்காரங்களுக்கு இருக்குது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைனால சிவாலயங்களுக்கு சென்று சூரிய வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. இன்னைக்கு உத்தியோகத்திலையும் தொழிலையும் ஒரு சில சூட்சமங்களை கண்டுபிடிப்பீர்கள். அதுவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றிக்கான யுக்தியாக இன்னைக்கு அது காணப்படும். மிதுன ராசிக்காரங்க ரொம்ப அமைதி, எச்சரிக்கை, கவனம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். மிகப்பெரிய வெற்றியை நோக்கி மிதுன ராசிக்காரங்க இருப்பீங்க. மிதுன ராசிக்காரங்க ஒரு கணவன் மனைக்கிட்டே அந்யோன்யம் அப்படிங்கிறது ஏற்படும். காதல் வாழ்க்கை இனிக்கும். காதல் வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள்ல உங்களுக்கு தவறுகள் நடந்துட்டு கொண்டிருக்கும் போது இப்போது அது சரி செய்யக்கூடிய ஒரு நல்ல பிராப்தம் இருக்கக்கூடிய நாள். கனவுகள் அனைத்தும் நிறைவேறும். மிதுன ராசிக்காரங்க ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. சிவபெருமான் ஆலயங்களில் சூரியனை வழிபட்டால் மிகப்பெரிய பெரு கிடைக்கும். நல்ல மாற்றங்கள் இருக்கும். கடகராசிக்காரங்க சிந்தனையை அதிகரிக்கக்கூடிய நாள். இன்னைக்கு உங்களுக்கு நிறைய சிந்தனையை சித்தாந்தங்களை வெளிப்படுத்துவீங்க. இன்னைக்கு ரொம்ப கஷ்டகாலமாக இருந்தாலும் பிரச்சனைகள்லேருந்து தவிடு பொடியாக்கிய விஷயங்கள் நிறையா இருக்குது. கடகராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் கொடுக்க நீங்கள் பக்கத்தில் இருக்கிற சந்திர வழிபாடும் சூரிய வழிபாடும் பண்ணீங்க. சிவாலயங்களுக்கு நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. சிம்ம ராசிக்காரங்க பாராட்டு மலையில் நினைவீங்க. இன்னைக்கு உங்களுக்கு நல்ல செயல்களை கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். சிம்ம ராசிக்காரங்க போதும் என்ற மனது பொன் மருந்து அப்படிங்கிற மாதிரி பொருளாதார நெருக்கடிகள் இருந்தாலும் இருப்பதை வைத்து திருப்தி அடையக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரங்க. இவங்களுடைய விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக வருவதற்கு அனைத்து செல்வங்களையும் கொடுக்கறதுக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலனா இன்னைக்கு கண்டிப்பாக உருவாகும். சிம்ம ராசிக்காரங்க அனைத்து வகையான விஷயங்களும் பாராட்டுகளும் பெறக்கூடியதாகவும்
நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் குடுக்கக்கூடியதாகவும் கண்டிப்பா இருக்கு. சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக நரசிங்க பெருமாளை வழிபடுறது ரொம்ப நல்லது. கன்னி ராசிக்காரங்க நன்மைகள் அதிக அளவுல ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். மிகப்பெரிய வெற்றியை நோக்கி இன்னைக்கு பயணிப்பீங்க. இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே அமையும். பெண் பார்க்கக்கூடிய விஷயங்களும் இன்னைக்கு அமையும். சில பேருக்கு திருமணம் யோகங்கள் அப்படிங்கிறது கைகூடி வரும். ரிலேஷன்ஷிப் ஏதாவது இருந்தா, அதுல சிறு சிறு ஆபத்துகள், பிரச்சனைகள் வரக்கூடும். அதனால கன்னி ராசிக்காரங்க அந்த இடத்துல உஷாரா இருக்கணும். ஏன்னா, கண்டக சனி உங்களுக்கு வரப்போது. கணவன் மனைவிக்குடைய அந்யோன்யம் அப்படிங்கிறது பிரச்சனையை குறியதாக்கும். அதனால கன்னி ராசிக்காரங்க கவனமா இருக்கணும். கன்னி ராசிக்காரங்க பெருமாள் வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது. துலாம் ராசிக்காரங்க சோதனை மேல் சோதனை அப்படிங்கிறது போதுமடா சாமிங்கிற மாரி, ஒரு சோதனைகள அதிகமா இன்னைக்கு தவிர்க்க முடியாம அது கொண்டு போகும். மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கு நெறைய மாற்றங்கள் தொழில்ல பண்றது, உத்தியோகத்துல ஒரு சில சூட்சமங்களை கடைப்பிடிப்பது போன்ற விஷயங்கள நீ யுக்திய கையாளுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே உள்ள பிரச்சனைகள் அதிகரிக்கும். பிள்ளைகளால் ஒரு சில தொந்தரவு ஏற்படும். அதனால இன்னைக்கு கொஞ்சம் கவனமா இருங்க. எல்லா விஷயத்துக்கும் கவனம், எச்சரிக்கை, நிதானம் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பா தேவை. நீங்க வழிபாடாக மாலை வேளையில மகாலட்சுமி வழிபாடு பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்ல பலன்களை குடுக்கும். விருச்சிக ராசிக்காரங்க ஆக்கப்பூர்வமான பணிகளால் வெற்றி பெறக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கு. மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு சாத்தியமாகும். சாதனை படைப்பீர்கள். மிகப்பெரிய ஒரு உச்சாணிய தொடக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கு. இன்னைக்கு விருச்சிக ராசிக்காரங்க திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது மேன்மேலும் வெற்றிகளை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கு. தனுசு ராசிக்காரங்க சாதனை படைப்பீர்கள். ஒவ்வொரு விஷயத்திலயும் ஒவ்வொரு மாதிரியான சாதனைகளை தனுசு ராசிக்காரங்க இப்போது அதிகமாக இருப்பீர்கள். உங்களுக்கு இந்த காலங்கள் அப்படிங்கிறது ஒரு பொன்னான காலம். இன்னைக்கு பொன்னான நாள். எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளும் தடை தாமதமின்றி செயல்படுவீர்கள். வண்டி வாகனத்துல மட்டும் கவனமா இருக்கணும். தாயார் உடல்நிலையில கவனமா இருக்கணும். மத்தபடி மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு. சோதனையை சாதனையாக மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் தனுசு ராசிக்காரங்க. அவங்க எல்லா வகையிலுமே பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவதற்கு வழிபாடுகள் துணை புரிந்திருக்கு. குலதெய்வ வழிபாடு பண்ணணும். தனுசு ராசிக்காரங்க கண்டிப்பாக குரு வழிபாடு பண்ணுங்க. மிகப்பெரிய வெற்றி காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். மகர ராசிக்காரங்க பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிற மாரி, பேராசை எவ்வளோ படுறீங்களோ அந்த அளவுக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாக மகர ராசிக்காரங்களுக்கு இருக்கு. அனைத்து வகையிலுமே உங்களுக்கு யோசனையின்றி செயல்படக்கூடிய விஷயங்களும் இன்னைக்கு ஒரு பிரச்சனைகளை வேற இருக்கக்கூடிய சூட்சமங்களை நீங்க அறிவீர்கள். உத்தியோகத்துல, தொழில்ல நல்ல முன்னேற்றம் உண்டு. மாணவர்களாக இருப்பின் உங்களுடைய மந்தத்தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்குது. அது இன்னைக்கு கொஞ்சம் ஸ்டடி மைண்டோடயே நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. மகர ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக ஆஞ்சநேயர் வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது. ஞாயிற்றுக்கிழமையும் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம். ரொம்ப சிறப்பான நாள். கும்பராசிக்காரங்க சிரமங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள். எந்த ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி கவனமா இருக்கணும். எச்சரிக்கையா இருக்கணும். உங்களுடைய வழியில ரொம்ப தொந்தரவு அப்படிங்கிறது ஏற்படும். தடை தாமதங்கள் ஏற்படும். அதனால ரொம்ப இதா இருக்கும். பிரச்சனைகள் இருக்கும். யோசிக்காம செயல்படாதீங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை நோக்கி கும்பராசிக்காரங்க காத்து கொண்டிருவீர். இந்த ஜென்ம சனி வந்து உங்கள படாத பாடுபடுத்துது. அதுவும் இல்லாம உங்களுக்கு தசா புத்தி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்ப அஸ்ட்ரோ கன்சல்டேஷன் என் நம்பருக்கு கூப்பிடுங்க. கண்டிப்பா உங்களோட ஜாதகத்துல எப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது முழுக்க சொல்லிடலாம். கும்பராசிக்காரங்க இந்த சிரமத்தை விடுத்து நல்ல முறையில் வர கும்பராசிக்காரங்களுக்கு வழி அப்படின்னா கண்டிப்பா ஆஞ்சநேயர் வழிபாடு தான். மீன ராசிக்காரங்க சாந்த சொரூபியான நீங்க அமைதி, பொறுமை அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு எடுத்துக்காட்டா இருப்பீங்க. குடும்ப தலைவிகள் மகிழ்ச்சியுறக்கூடியதாகவும், வெளியில சென்று வரக்கூடிய சூழ்நிலைகளும், உத்தியோகத்துல, தொழில்ல சில யுக்திகளை கையாளக்கூடியதாகவும், நல்ல ஒரு விஷயங்கள் உங்க வாழ்க்கையில, குடும்பத்துல ஏற்படக்கூடியதாகவும், பெண்களுக்கு மகிழ்ச்சியுறதாகவும், மாணவர்களுக்கு மந்தத்தன்மை நீங்கக்கூடியதாகவும், சில இடத்துல சோம்பல் அப்படிங்கிறது இருக்கும். அதெல்லாம் விரட்டி அடிக்கக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். யோகத்தை கொடுக்கக்கூடிய இடத்தில்
ஒரு சில பிரச்சனைகளையும் கொடுக்கும். மீன ராசிக்காரங்க அதை கடந்து சென்று ஒரு வெற்றி பெறக்கூடியவர்கள் தான். சோதனையை சாதனையாக மாற்றக்கூடியவர்கள் தான் அந்த மீன ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வழிபாடாக ஆஞ்சநேயர் வழிபாடு மிக உத்தமமான நல்ல பலன்களை கண்டிப்பா ஏற்படுத்தி விடும் என சொல்லி அனைத்து ராசிக்காரங்களும் இன்னைக்கு சந்திராசிரம திருவோணம் அவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. மற்றபடி அனைத்து ராசிக்காரங்களுக்கும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.